Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள் கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மறுமையை நோக்கி என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் சாட்சிகளை கொண்டு வருவான் என்பது குறித்து நாம் பார்த்திருந்தோம். அந்த சாட்சிகள் கொண்டு வரப்பட்ட பிறகு அதை அந்த மனிதனுக்கு எடுத்து காட்டி அவனுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படுகின்ற நேரத்திலே அந்த மனிதனை அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் விசாரணை செய்வான் என்பது குறித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹு தஆலா மறுமையில் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுவுகின்ற அந்த விசாரணை எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் மறுமை நாளிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்காக வேண்டி அந்த மறுமையிலேய தினத்திலே கொண்டு வரப்படுவார்கள். திருமறை குர்ஆன்ல 14வது அத்தியாயம் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வபரஸு லில்லாஹி ஜமீஆ, அத்தனை மக்களும் அல்லாஹுக்கு முன்னால் கேள்வி கணக்கிற்காக வேண்டி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப எல்லா மக்களும் அல்லாஹுடைய விசாரணைக்காக அந்த நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ பக்ரா நுஃபை இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி. அந்த செய்தியில அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கடைசி பேருரையிலே பேசுகிறார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே அல்லாஹுடைய ரசூல் பேசுகிற அந்த நாளில் அந்த மக்காவுடைய புனிதம், அந்த மக்கா ஹரம் என்று சொல்லப்படுகிற அந்த கஅபாவுடைய புனிதம், அதே நேரம் அந்த மாதத்தினுடைய புனிதம், அதை எல்லாம் அல்லாஹுடைய ரசூல் எடுத்து காட்டி, அரஃபா பெருவழியினுடைய புனிதம் எல்லாம் எடுத்து காட்டி, இந்த நாள், இந்த மாதம், இந்த இடம் எவ்வளவு புனிதம் மிக்கதோ அதே போல உங்களுடைய உயிர்கள் புனிதமானவை, உங்களுடைய மான மரியாதைகள் புனிதமானவை, உங்களுடைய சொத்துகள், செல்வங்கள் புனிதமானவை அப்படின்னு அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஒவ்வொரு விஷயம் குறித்தும் வஸதல்கௌன ரப்பக்கும், நீங்கள் மறுமையில் உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள். ஃபயஸ்அலக்கும், அல்லாஹ் உங்களை இது குறித்து விசாரிக்க இருக்கிறான். அன் அமாலிக்கும், இந்த விவகாரங்களிலே நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்று உங்கள் செயல்கள் குறித்து நிச்சயமாக அல்லாஹ் மறுமையிலே விசாரிக்க இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப புனிதமிக்க அந்த மாதத்தை போல, புனிதமிக்க கஅபாவை போல, மக்கமா நகரத்தின் புனிதத்தை போல அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரையும் மதிக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய மானங்களையும் மதிக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய உடைமைகளும் மதிக்கப்பட வேண்டும், அத்தனையும் புனிதமானவை என்பது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அப்ப இந்த புனிதமாக்கப்பட்ட இந்த விஷயங்களை இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் எப்படி அவன் அந்த விஷயங்களில் நடந்து கொண்டான் என்பது குறித்து கண்டிப்பாக அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான். நீங்கள் உங்களுடைய ரப்பை அந்த மறுமை நாளில் சந்திக்க இருக்கிறீர்கள். சந்திக்கிற பொழுது உங்களுடைய செயல்பாடுகளை குறித்து உங்கள் ரப்பு உங்களிடம் இது குறித்து கேட்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது புகாரியில 4406வது செய்தியில பார்க்கலாம். அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்படி அந்த செய்திகளை விசாரிக்க ஆரம்பித்தால் ஒரு மனிதனுடைய உலகத்து வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் குறித்து அல்லாஹ் ஒரு மனிதனிடத்திலே கேள்வி கேட்க ஆரம்பித்தான் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ அஹதுன் யுஹாஸபு யௌமல் கியாமத்தி இல்லா ஹலக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளிலே விசாரணை செய்யப்படுகின்ற ஒரு மனிதன் அவன் அழிந்து போய் விடுவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திருப்பி கேட்கிறாங்க, அதாவது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே, யா ரசூலல்லாஹ், அலைஸ கத் கால அல்லாஹு தஆலா ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய கையிலே வலது கையிலே பட்டோலை கொடுக்கப்படுகிறதோ அவனை யுஹாசபு ஹிசாபை யசீரா, அல்லாஹ் அவனை இலகுவாக எளிய முறையிலே கணக்கு தீர்த்து விடுவான், அவனுடைய கணக்கை அல்லாஹு தஆலா லேசாக விசாரித்து விடுவான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி என்று ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. அப்ப எவனுடைய வலது கையில பட்டோலை கொடுக்கப்படுதோ அந்த கொடுக்கப்படுகிற பட்டோலை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய வலது கையிலே பட்டோலை கொடுக்கப்படுகிறதோ ஃபயகூலு ஹாஉ முக்ரஉ கிதாபியா, அவன் அந்த பட்டோலையை எடுத்துக்கொண்டு எல்லா மக்களிடமும் செல்லுவான், தன்னுடைய குடும்பத்தை நோக்கி செல்லுவான், தன்னுடைய நண்பர்களிடத்திலே செல்லுவான், அதே போல அவனுடைய அந்த சமூகத்திலே இருந்த அத்தனை நபர்களிடத்திலும் செல்லுவான். சென்று அந்த மனிதன் சொல்லுவானாம், இதை நீங்கள் வாசித்து பாருங்கள், இக்ராஉ கிதாபியா, என்னுடைய இந்த பதிவேட்டை வாசித்து பாருங்கள், அதிலே இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, நான் இந்த நாளை சந்திப்பேன் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும், இப்படி ஒரு விசாரணை எனக்கு இருக்கிறது, இந்த விசாரணையை நான் சந்திப்பேன் என்று நிச்சயம் நான் நினைத்திருந்தேன் என்று அந்த மனிதன் சொல்லுவான். இன்னி முலாக்கின் ஹிசாபியா, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி ஃபஹுவ ஃபீ ஈஸத்தின் ராதியா, அவனை அல்லாஹு தஆலா திருப்திகரமான ஒரு வாழ்க்கையிலே அந்த அடியானை என்ன செய்வான், கொண்டு போய் விடுவான். அவனுக்கு சொர்க்கம் வழங்கப்படும், அவனுக்கு விரும்பிய இந்த உலகத்து வாழ்க்கையில் தடுக்கப்பட்ட அத்தனையுமே மறுமையுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படும், நீ விரும்பிய மாதிரி இந்த சுவர்க்கத்திலே இருந்து கொள் என்று அந்த மனிதனுக்கு சொல்லப்படுமே. இந்த வசனங்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, இந்த வலது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்ட பிறகு அந்த அடியானை அல்லாஹ் விசாரித்தால் அவன் அழிந்து விடுவான் என்று சொல்லுகிறீர்களே யா ரசூலல்லாஹ், அப்ப லேசா விசாரிச்சு அனுப்பிடுவான் என்று அல்லாஹ் சொல்றானே, அவனை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வலது கையில் கொடுக்கப்பட்டவர்களை இலகுவாக விசாரித்து அனுப்பி விடுவான் என்று சொல்லப்படுகிறதே யா ரசூலல்லாஹ் என்று ஆயிஷா நாயகி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மைதான் ஆயிஷா, ஆனால் இன்னமா தாலிக்கல் அருள், அது எடுத்து காட்டப்படுவதுதான், அது உண்மையாக அல்லாஹ் அவனுடைய கையில் பட்டோலையை கொடுத்து அதை வாசிச்சு அது வாசிக்கப்பட்ட உடனே அவனுக்கு அல்லாஹு தஆலா அந்த சொர்க்க நரகத்தை தீர்மானிப்பது இல்லை. அவனுக்கு எது சொர்க்கம் நரகம் என்பது அவனுக்கு எடுத்து காட்டப்படுவதுதான். அவன் செய்த அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது, அவன் உலகத்திலே செய்த நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும் எடுத்து காட்டப்படுகிறது. எடுத்து காட்டப்படுவது தானே தவிர அது விசாரணை அல்ல ஆயிஷா. விசாரணை என்பது அதற்கு பிறகுதான் நடக்கும். வலைஸ அஹதுன் யுனாகசுல் ஹிசாப்,
எந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே துருவி துருவி கேள்வி கேட்கப்படுகிறானோ யௌமல் கியாமா அந்த மறுமையுடைய நாளில் இல்லா உத்திப அவன் நிச்சயம் தண்டிக்கப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ் ஏடுகளை கொடுக்கிறது, கையில இந்த கையில வலது கையில பட்டோலையையும் இடது கையில கொடுத்ததும் நீ சொர்க்கம் நரகம் என்று அல்லாஹ் அங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றது இல்லை. அல்லாஹ் எங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான்டா அது எடுத்து காட்டப்படும். இதை நீ பார்த்து கைப்ப பார்க்கப்பட்ட பிறகு அவனே வாசித்து கொண்ட பிறகு எல்லா குற்றங்களும் சாட்சிகளோடு நிறுவப்பட்ட பிறகு இப்பதான் அல்லாஹ் கேட்பான், டேய் நீ இன்ன காரியத்தை துனியாவில் செஞ்சியடா, ஏன் பண்ணின, நீ ஏண்டா அதை எடுத்தாய், அவனை பற்றி ஏன் புறம் பேசினாய், அடுத்தவனை ஏன் கொலை செய்தாய், அடுத்தவர்களுடைய உரிமையில ஏன் மூக்கு நுழைச்சாய். இது எடுத்து காட்டப்படுவது வேறு, விசாரணை என்பது வேறு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப விசாரிக்கப்படும் பொழுது எந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப குறுக்கு விசாரணை செய்யப்படுவானோ, அல்லாஹ் ஒரு விஷயத்தை குறித்து அவனிடத்தில் மீண்டும் மீண்டும் துருவி துருவி கேட்க ஆரம்பிப்பானோ அவன் நிச்சயம் மறுமையில் தண்டிக்கப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரியில 6537வது செய்தியில நாம பார்க்கலாம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியில இருந்து ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சிக்கலாம். வலது கையில எங்களுக்கு பட்டோலை கிடைச்சிட்டுன்றதுனால அல்லாஹ் எங்களை விசாரிக்காம விட்டுருவான்னு நினைச்சிடப்படாது. அல்லாஹ் எங்களுக்கு வலது கையில பட்டோலை தந்திருந்தாலும் அல்லாஹ், நான் ஏற்கனவே நேற்றைய தினம் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தி இருந்தேன். ஒரு மனிதனுக்கு அந்த பட்டோலை எடுத்து காட்டப்பட்டு 99 ஏடுகள் விரிக்கப்பட்டு அதிலே அவன் செய்த எல்லா காரியங்களும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு அல்லாஹ் அவனுடைய தீமைகளை நன்மைகளாக மாற்றி ஷஹாதா என்ற ஒரு கலிமாவின் மூலம் சொர்க்கம் அனுப்புவான் என்பது அல்லாஹ்வுடைய வீட்டோ பவர். அதுல யாரும் கேள்வி கேட்கலாது. ஏன் அல்லாஹ் அவனை மட்டும் அனுப்பினாய் கேட்கலுமா அல்லாஹ் கிட்ட? அது அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அவன் யாரோடு எப்படி நடப்பானோ அவனோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அவனை மட்டும் மன்னிச்சு அனுப்பிட்டியே யா அல்லாஹ், என்னையே நீ மன்னிக்க மாட்டியா, இது நியாயமான்னு கேட்கலுமா அல்லாஹ் கிட்ட? ஃபஆலுன் லிமா யுரீத், அவன் தான் நாடியதை செய்யக்கூடியவன். அல்லாஹ்விடத்துல போய் நின்று எந்த மனிதர்களும் பேச முடியாது. நபிமார்கள் பேசுவாங்களா? நபிமார்கள் கூட அந்த மறுமையுடைய நாளில் பேச முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு அந்த மறுமையில் அந்த ஈசல்களை போல, புற்றிலிருந்து வெளியே வந்து கிடக்கிற ஈசல்களை போல அங்கும் இங்கும் பதறி சிதறி கிடக்கின்ற பொழுது அவர்கள் படுகிற கஷ்ட காலத்திலே ஆதன் நபி கிட்ட போவாங்க. எங்கட வாப்பா தானே நீங்க, அல்லாஹ்ட்ட பேச மாட்டீங்களா? எங்கட இந்த நிலைமையை கொஞ்சம் அல்லாஹ்விடத்துல பேசி எங்களை வந்து பாதுகாத்து விட மாட்டீங்களான்னு கேட்பாங்க. இப்படி ஆதம் நபியிடத்திலே போவார்கள், நூஹு நபியிடத்திலே போவார்கள், இப்ராஹிம் நபியிடத்திலே போவார்கள், அதற்கு பிறகு மூசா நபியிடத்திலே வருவார்கள், ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் வருவார்கள். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வருவாங்க. ஆனா எல்லா நபிமார்களும் என்ன சொல்லுவார்கள்? எங்களால் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இந்த நாளில் எந்த ஒன்றும் பேச முடியாது. அல்லாஹ் அனுமதித்தவர்களை தவிர வேறு யாரும் பேச முடியாத நாள் அந்த நாள். அப்ப நபிமார்கள் எல்லாம் கைவிடுகிற நாள்ல எப்படி நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுறது? நபிமாரே பேச மாட்டாங்களே. இன்றைக்கு அல்லாஹ் இருக்கிற இந்த நிலைமையில், அவன் இருக்கின்ற அந்த கோபத்தில் அவனை நாங்கள் சந்தித்து பேசுவதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லை என்றுவாங்க. அப்படிப்பட்ட நாள்ல யா அல்லாஹ் அவனைய மட்டும் மன்னிச்சியே யா அல்லாஹ், என்னைய மன்னிக்க மாட்டியான்னு போய் எவனாலையும் கேட்கலுமா? நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், தங்களுடைய ரப்புக்கு முன்னால் அத்தனை மனிதர்களுமே தலைகளை கீழே தொங்க போட்டு பூமியை பார்த்த நிலையில் அண்ணாந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிற்பார்கள். சக்தி இருக்காது. ரப்பை இப்படி அண்ணாந்து பார்த்து பேசுற அளவுக்கு எந்த மனிதனுக்கும் சக்தி இருக்க மாட்டாது அந்த நாள்ல. அத்தனை பேரும் கையை கட்டி கூனி குறுகி தலையை கீழே தொங்க போட்டு அல்லாஹுக்கு முன்னால் நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹு தஆலா விசாரிப்பான். விசாரிப்பது ஏடு கொடுத்த உடனே விசாரிக்கிற விசாரணை அல்ல. அந்த ஏட்டில் அல்லாஹ் யாருடைய ஏட்டை பற்றி விசாரிக்க நாடுகிறானோ நிச்சயமாக அந்த மனிதர்களிடத்திலே விசாரணை இருக்கிறது.
இப்ப எனக்கிட்ட தந்த ஏடு வலது கையில தந்திருந்தாலும் நீ சொர்க்கவாதி போன்ற மாட்டான் அல்லாஹ். அதை எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்னு வைங்களேன், கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், துருவி துருவி அல்லாஹ் கேட்க ஆரம்பிப்பான். கேட்க ஆரம்பித்தால் நிச்சயமாக அவன் அழிந்து விடுவான், அவனை அல்லாஹ் தண்டிப்பான் என்று ரசூலா சொல்லிட்டாங்க. அப்ப நாம உலகத்துல பேசின பேச்சுக்கள், நாம நடந்து கொண்ட முறைகள், நம்முடைய எல்லா விவகாரங்கள் குறித்தும் அல்லாஹ் நிச்சயம் நம்மிடத்திலே கேட்பான். தொழுகை குறித்து கேட்பான், கடமைகளை குறித்து கேட்பான், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை குறித்து கேட்பான், மனைவி கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய உரிமை குறித்து கேட்பான். எல்லா விஷயங்களும் விசாரணைக்காக வரும். அடுத்த மனிதர்களுடைய உரிமை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். நீ அக்கம் பக்கத்தோடு எப்படி நடந்து கொண்டாய் என்று அல்லாஹ் விசாரிப்பான். சமூகத்தோடு நடந்து கொண்ட விவகாரங்கள் குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். எல்லா விவகாரங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அத்தனையும் விசாரணைக்காக வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதை அல்லாஹ் எப்படி விசாரிப்பான் தெரியுமா? சில விஷயங்களை அல்லாஹ் பப்ளிக்காகவே விசாரிப்பான். எல்லா மக்களையும், கோடானு கோடி மக்களையும் கூட்டி நிறுத்தி இருக்கிற அந்த மஹ்ஷருடைய மைதானத்துல சில பேரை பப்ளிக்காவே விசாரிச்சு, இவெல்லாம் அயோக்கிய பயல், இவனெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த மிக மோசமான மனிதர்கள் என்று ஒட்டுமொத்த உலக மக்களும், ஆதி மனிதர் ஆதம் நபி தொடக்கம் கடைசி இந்த உலகத்திலே மரணிக்கிற மனிதன் வரைக்கும் வாழுகிற எல்லாரையும் கூட்டி வச்சு அடையாளப்படுத்துவான். அப்படியான மனிதர்கள் இருப்பார்கள். ஆனா சில பேர் அல்லாஹ் அவன் அதாவது யாரும் காணாத வகையிலே தன்னந்தனியாக ஒரு திரையை போட்டு அல்லாஹ் அழைத்து விசாரிப்பான். தனியாக அல்லாஹ் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கிற நேரம் உலகத்துல பாருங்க, நமக்கு ரெண்டு பாஷையோ ஒரு பாஷையோ தான் தெரியும். அதை தாண்டி இன்னொரு பாஷை நமக்கு தெரியாது. எனக்கு தமிழ் பாஷை தெரியும், சிங்களம் தெரியாது. உங்களுக்கு சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும், உங்களுக்கு மூணாவது இங்கிலீஷ் பாஷை தெரியாது. சரி, மூணு பாஷையும் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாருன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற பாஷைகள் தெரியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்த மொழிகள் தான். இந்த மொழிகள் மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம். தெரியாட்டி ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனா என்ன செய்யணும்? அந்த மொழி தெரிஞ்சவனை கூட்டிட்டு போகணும், அவன் கூட பேசி அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்பதான் அந்த மொழி ஒரு மனுஷனுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் எப்படி விசாரிப்பான் தெரியுமா? அல்லாஹ் எந்த அடியானை கூப்பிட்டு எந்த மொழியில் விசாரித்தாலும் அங்க மொழி பிரச்சனைக்கு இடமே கிடையாது. அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில், அந்த மொழியை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில மொழி என்பது ஒரு பிரச்சனையா இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுல்லாஹ். அல்லாஹ் மறுமை நாளில் உங்கள் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக அல்லாஹ் பேசாமல் இருப்பதில்லை, நிச்சயம் பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் கிடையாது, டைரக்டா பேச போறாங்க. ஃபயன்துரு ஐமன மின்ஹு. அந்த மனிதன் தன்னுடைய வலது பக்கம் பார்ப்பான். பார்க்கும்போது ஃபலா யரா இல்லாமா கத்தம. அவன் இந்த உலகத்திலே எதை செய்து முற்படுத்தி இருந்தானோ அந்த விஷயங்களை அவன் அந்த பக்கத்திலே காணுவான். பிறகு வயன்துரு அஸ்அம மின்ஹு. இடது பக்கமாக அந்த மனிதன் பார்ப்பான். ஃபலா யரா இல்லாமா கத்தம. அங்கேயும் அவன் செய்த அந்த விவகாரங்கள், செயல்கள் அவனுடைய இடது பக்கத்திலே இருப்பதை காண்பான். பிறகு அந்த மனிதன் வயன்துரு பைன யதைஹி. அப்படி முன்பக்கமா பார்ப்பான். பார்க்கும்போது ஃபலாயரா இல்லன் நார தில்கா வஜ்ஹிஹி. அவன் முன்னால் நேருக்கு நேராக, கண்ணுக்கு கண்ணாக நரகத்தை அவன் காண்பான். வலது பக்கம் செஞ்ச அமல்கள் காட்டப்படும், இடது பக்கமும் அவன் செய்த அமல்கள் காட்டப்படும். முன்னாடி பாப்பா அப்படியே நரகம் எடுத்து காட்டப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு ஃபத்தக்குன் நார், அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலவு பிசிக்கி தம்ரா. உலகத்தில் வாழும்போது ஒரு பேரித்தம்பளத்தையாச்சும் தர்மம் செஞ்சு அதுல இருந்து பாதுகாத்துக்கின்றாங்க ரசூலுல்லாஹ்.
அப்போ உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் நீங்க செய்யற நல்லமல்கள் தான் அதுல இருந்து உங்களை பாதுகாக்க போகுது. ஆனா அன்றைக்கு அல்லாஹ் உங்களோட நேரடியாக பேச இருக்கிறான். அல்லாஹ்வோடு நீங்கள் நேரடியாக பேச இருக்கிறீர்கள். அப்படி பேசும் பொழுது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில் இன்னொரு மனிதன் மொழிபெயர்ப்பாளனாக இருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் சொல்லுகிறார்கள். அந்த நரகம் எடுத்து காட்டப்பட்டால் அதுல இருந்து நீ தப்பிக்கணுமாக இருந்தா நீ இந்த உலகத்துல தான தர்மங்களை செஞ்சு சேர்த்துக்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சதக்கா என்பது தான தர்மங்கள் என்பது நரகத்திலே இருந்து உங்களை காக்கின்ற கேடயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த நரகத்திற்கு அல்லாஹ் தஆலா நம்மை எடுத்து காட்டி இதுதான்டா உன்னோட தங்குமிடம் என்று ப்ரூவ் பண்ணிட்டான்னா அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையில் இருந்து நம்மை காப்பாற்றுகின்றவர்கள் யாரும் இல்லை. அப்ப அதையும் கவனத்திலே வைத்துக் கொண்டு மறுமையுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மோடு பேசுவான். பேசி அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை நிச்சயம் நம்மோடு நிரூபணம் செய்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முஸ்லிம்ல 1846வது செய்தியில பார்க்கலாம். அடுத்தது இந்த விசாரணையில அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ் நாம செஞ்ச எல்லா விஷயங்களையும் விசாரிப்பான். நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் விசாரிப்பான். ஆனா விசாரிச்சுட்டு முதலாக அல்லாஹ் கணக்கு தீர்க்கிற விஷயம் எது தெரியுமா? முதலாவது அல்லாஹ் தஆலா மறுமையுடைய நாளில் ஒரே ஒரு விஷயத்திற்குத்தான் ஃபர்ஸ்டா அல்லாஹ் தஆலா ஜட்ஜ்மென்ட் கொடுப்பான், தீர்ப்பு கொடுப்பான். முதல் விவகாரமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவ்வலுமா யுக்லா பைனன் நாசி பித்திமாஇ, இந்த உலகத்திலே மனிதர்களால் ஓட்டப்பட்ட இரத்தங்கள் குறித்து செய்யப்பட்ட கொலைகள் குறித்து தான் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் முதலாக தீர்ப்பு கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்ப உலகத்தில் நடக்கிற கொலைகள், இந்த உலகத்திலே மேற்கொள்ளப்படுகிற ஓட்டப்படுகிற இரத்தங்கள் எல்லாம் ஏன் ஓட்டப்பட்டது, எதற்காக இந்த கொலை நடந்தது என்று அல்லாஹ் விசாரிச்சிட்டு அந்த கொலைக்காகத்தான் அல்லாஹ் தஆலா மறுமையில் கணக்கு தீர்ப்பான். யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். ஆனா இன்னைக்கு கொலைகள் என்றது சர்வ சாதாரணமா நாம துனியாவில் பார்க்கலாம். என்னத்துக்கு கொல்றான்ன்றது அவனுக்கும் தெரியல, ஏன் நாம கொல்லப்பட்டோம்ன்றது இவனுக்கும் தெரியல. கொல்றவன் கொண்டுட்டு போயிடுறான், அவனுக்கு யாரோ கொடுக்கிற ஒரு அஜெண்டாவாக அது இருக்கலாம். நீ இவனை போட்டு தள்ளிட்டு வந்துரு அப்படியுமா. ஆனா போட்டு தள்ளிட்டு வந்த உடனே இவன் கொல்லப்பட்டவனுக்கு தெரியாது நம்மளை ஏண்டா கொண்டாங்கன்னு. நாம கிட்டத்தில் அண்மையில கூட நம்முடைய நாட்டுல ஒரு நீதிமன்றத்தில் ஒருத்தன் சுட்டு கொல்லப்பட்டதை பார்த்தோம். அவன் உள்ளுக்கே வந்து ஷூட் பண்ணிட்டு ஓடிட்டான். ஷூட் பண்ணி போட்டு போனது பரபரப்பாக எல்லா இடங்களுக்கும் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா அவன் சுட்டுட்டு போனான், இவன் கொல்லப்பட்டு விழுந்து கிடந்தான். இப்ப இவன் கொல்லப்பட்டது அவன் ஏன் நம்மளைய சுட்டான், யார் அவன் சுட்டவன் என்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பாக தெரிய வாய்ப்பில்லை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்மட கிராண்ட் பாஸ் கிட்ட ஒரு வயசாலியை அடிச்சு கொண்டு போட்டிருந்தாங்க. ஏன் அவர் கொல்லப்பட்டாரு, அவருக்கு தெரியுமா நம்மளை கொல்ல போறாங்கன்னு? அதால போய்கிட்டு இருந்த மனுஷனை கிராண்ட் பாஸ் கிட்ட வச்சு 2 பேர் வழிமறைத்து அடி என்று அடிச்சு அவர உடைமைகளை போனை காசை பறிக்கிறதுக்காக அடிச்சு கொண்டிருக்கிறானுங்க. அப்ப கொண்டவன் வந்து இந்த உலகத்தில் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்யறான். ஆனா கொல்லப்பட்டவனுக்கு ஏன் நம்மளை கொல்றான்ன்றது தெரியல. இவன் கொல்ல போறான்னு தெரிஞ்சு அந்த வழியால போவானா? போக மாட்டான். அப்படியான கொலைகள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் சின்ன வயசுலேயே இந்த உலகத்திலே எத்தனையோ உயிர்கள் கொலை செய்யப்படுது. பிறக்கும் போதே கொலை செய்யப்படுகிறது, பிறப்பதற்கு முன்னும் வயிற்றில் வைத்து கொலை செய்யப்படுகிறது. இப்படி கொலை செய்யப்படுகிற எந்த உயிராக இருந்தாலும் சரி, அந்த உயிர்கள் ஒவ்வொன்று குறித்தும் அல்லாஹ் மறுமையில் விசாரித்து அதுக்குத்தான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஜட்ஜ்மென்ட் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி புகாரியில 6533வது செய்தியாக நாம பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப இந்த கொலை என்பதாக இருந்தாலும் சரி, வேறு காரியங்களா இருந்தாலும் சரி, இது அடுத்த மனிதர்களோட சம்பந்தப்பட்ட மனித உரிமை மீறலாக இருந்தா அதுக்கு அல்லாஹ் செய்யற நீதி விசாரணை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல என்ன செய்வான்டா, ஒரு அடியான விசாரிச்சுக்கிட்டு இருப்பான்.
அந்த அடியான விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப அவன் நன்மைகள் எல்லாம் கூடுதலாக எடுத்து காட்டப்பட்டு இப்ப இவன் சொர்க்கவாதி தான் என்றது நிரூபணமாகிற இடத்துக்கு வந்துருவான். வந்த உடனே அவனுக்கு சொர்க்கத்துக்கு இடையில இப்படி ஒரு ஜான் இருக்குன்னு வைங்களேன். இப்படி ஒரு ஜான் அளவுக்கு அவனுக்கு சொர்க்கம் அந்த வந்துட்டு இனி போயிடுவான் சொர்க்கத்துக்குன்னு போது ஒரு மனிதன் வருவான். வந்து அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் என்னை அடித்தான், உலகத்திலே என்னை ஏசினான், இவன் எனக்கு எதிராக அவதூறு சொன்னான், என்னுடைய சொத்தை பறித்தான், என் இரத்தத்தை ஓட்டினான். இப்படி அந்த மனிதனுக்கு எதிராக மறுமை நாளிலே வழக்கு தொடுக்கப்படும். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் திருப்பி கேட்பான், இவ்வளோ அநியாயத்தை செஞ்சவன அல்லாஹ் விடுவானா? ஆனா அல்லாஹு தஆலா என்ன செய்வான்டா, மறுமையுடைய நாள் அந்த அடியான்ட்ட கேட்பான், ஏண்டா ஏசினியா? ஆமாயா அல்லாஹ். அடிச்சியா? அடிச்சிட்டேன் யா அல்லாஹ். அவனை திட்டினியாடா? அவதூறு சொன்னியா? அவனுக்கு எதிராக புறம் பேசி திரிஞ்சியா? அவர் ரத்தத்தை ஓட்டினியா? ஆமாயா அல்லாஹ். அப்படின்ற உடனே இப்ப அல்லாஹ் எப்படி நீதியாளர் என்று பாருங்க. இந்த உலகத்துல நாம ஒருத்தனை அடிச்சிட்டோம், 2 பேர் சமாதானம் பேச வருவாங்க. வந்து சமாதானத்தை பேசி ஏதாவது பிணை தொகை, அதாவது சரீர பிணை எதையாச்சும் கட்டி கொடுத்துட்டு இவனுக்கு நஷ்டஈட கொடுத்துட்டு போயிடுவாங்க. உலகத்துல இதானே நடக்கும். அவன் கொஞ்சம் பலசாலியா இருந்தா, அடிச்சவன் பலசாலியா இருந்தா என்ன நடக்கும்? அடிச்சவன் மிரட்டினவன் அவன் உரிமையை பறிச்சவன் கொஞ்சம் கட்ஸான ஆளாயிருந்து பெரிய காசுக்காரனாயிருந்து அவன் சர்வாதிகாரியாயிருந்தா அவனுக்கிட்ட சட்டமும் தோத்து போகும், ஒன்றும் செய்ய இயலாது. இப்படியான அரக்கத்தனமான மனிதர்கள் உலகத்துல தப்பிக்கலாம். அடுத்தவன் உரிமையை பறிச்சிட்டு அவன் துனியாவில் சரியா நல்லா இருக்கலாம், அதிகாரத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சு கொள்ளலாம், அதிகாரிகளை விலைக்கு வாங்கலாம், எல்லாத்தையும் உலகத்துல சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவன் மறுமையில போய் தன் அதிகாரம் செல்லுபடியாகுமா? தன்னுடைய காசு பல அங்க செல்லுபடியாகுமா? தன்னுடைய இந்த உலகத்தில் இருந்த அத்தனை பவரையும் பயன்படுத்தி அல்லாஹ் கிட்ட வந்து இந்த சமாதானத்தை பேசி முடிக்கலுமா? முடியாது. அப்ப உலகத்திலே பாதிக்கப்பட்டவன் மறுமையில் அவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பான். அப்படி வழக்கு தொடுத்தான் என்றால் அந்த மனிதன் நிச்சயமாக அந்நீதியாளனாகிய அல்லாஹுவினால் நீதி வழங்கப்படுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் நாம உலகத்தில் என்ன பண்றோம்? அவன் அடிச்சாலும் சரி, நம்மளோட உரிமையை பறிச்சாலும் சரி, நம்மளை கொண்டு எரிச்சு போட்டாலும் சரி, அடை நீ துனியாவுல ஒன்று அதிகாரத்தை வச்சுக்கிட்டு செய்றாய், உன்னுடைய அதிகாரத்தை பலைய வச்சுக்கொண்டு நீ எங்களை ஆட்டி படைக்கிறியா? உன்னை எல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. உலகத்தில் எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. உலகத்தில் உன்னை எதிர்த்து சண்டை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த பலமும் இல்லை. ஆனா உன்னை ஒரு இடத்துல பாரம் கொடுப்போம். எங்க? இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களை விட, அரசர்களை விட, நீதியாளர்களை விட இந்த உலகத்தை படைத்து ஆளுகின்ற ஒரு அரசன் இருக்கிறான், நீதியாளர் இருக்கிறான். அவனிடத்தில் நாங்க இதை பொறுப்பு கொடுக்கிறோம் என்று மறுமைக்காக அதை நாங்கள் பொறுப்பு சாட்டுவோம். அப்ப மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் கானத் லஹு மத்லமத்துன் லி அஹீஹி மின் இர்லிஹி, ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய மானத்திலோ அவு ஷைஇன் அல்லது வேறு விஷயங்களிலோ அநியாயம் செய்திருந்தால் ஃபல்யத்தஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், துனியாவுல இன்னைக்கே அந்த விஷயத்துக்கு பரிகாரம் தேடிக்க. நீ அநியாயம் செஞ்சிருந்தா அவனோட மான மரியாதையில விளையாடி இருப்பான், எவனோ சொன்னதை கேட்டு பத்தினித்தனமான ஒரு பொம்பளை மேல அவதூறு சொல்லியிருப்பான், அல்லது அநியாயமாக இவன் மேல இருக்கிற கோபத்திலேயோ பொறாமையிலேயோ அவன் மீது ஒரு பொய்யை, அவதூறை, பழியை சுமத்தி இருப்பான். அந்த பழி பொய்யாக இருந்தால், அவன் மானத்தோடு விளையாடி இருந்தால், அல்லது அவன் சொத்தை பறித்திருந்தால், அவனை அடித்து துன்புறுத்தி இருந்தால், அவனுடைய அடுத்த வீட்டுக்காரனாக இருந்து அவனுடைய உரிமைகளிலே கை வைத்திருந்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் இன்னைக்கே பரிகாரம் தேடிக்க, பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கபுல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹமுன், வெள்ளி காசுகளோ தங்க காசுகளோ பயன் தராத அந்த நாளுக்கு முன்னால் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். காசு கொண்டை கொடுக்கணுமா அல்லாஹ்க்கு? அல்லாஹ் கிட்ட கொண்டை தங்கமா கொண்டை கொட்டலாம், வெள்ளியா கொண்டை கொட்டலாம்.
கொட்டிட்டு அல்லாஹ் கிட்ட டீல் பேசி தப்பிச்சு வந்துடலாம்னு ஒரு மனுஷன் நினைக்க இயலாது. ஏன் தெரியுமா? அன்றைக்கு காசுகள் செல்லுபடியாகாது, அதிகாரங்கள் செல்லுபடியாகாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் அத்தனை பேரும் அடிமைகள் தான். அப்படி இருக்கிற நாளில் அல்லாஹ்விடத்தில் இந்த காசு, பணம், அதிகாரம் இது எல்லாம் செல்லுபடியாகாத நாளுக்கு முன்னால் உலகத்தில் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். இன் கான லஹு அமலுன் சாலிஹுன் உஹித மின்ஹு பிகத்ரி மத்லிமத்திஹி. அந்த மனிதன் இந்த உலகத்தில் பரிகாரம் தேடாமல், மன்னிப்பு கேட்காமல், அடுத்தவனிடத்தில் எடுத்த உரிமையை கொடுக்காமல், அவன் செய்த அநியாயத்தோடு அந்த மறுமை நாளில் வந்து நின்றால் நிச்சயமாக அல்லாஹ் பாதிக்கப்பட்டவனுக்கு யாரால் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதோ அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவனிடத்தில் இருக்கிற எல்லா நல்லமல்களையும் எடுப்பான். எடுத்து அவனுக்கு எதிராக யார் வந்து வழக்கு தொடுத்தானோ அந்த மனிதனுக்கு கொடுப்பான். இவர் தொழுதிருப்பாரு, நோம்பு பிடிச்சிருப்பாரு, நல்ல நல்ல நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பாரு, அவ்வளோ நல்ல காரியத்தையும் எடுப்பான். அல்லாஹ் எடுத்து கொண்டாந்து அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு கொடுத்துருவான். கொடுத்தா இந்த மனுஷன் இப்போ ஒட்டாண்டியா நிற்பான். கொடுத்து கணக்கு தீர்க்கிறதுக்கு இப்போ நல்ல காரியம் இல்லை அவனுக்கிட்ட. இப்போ இருக்கிறதெல்லாம் செஞ்ச மோசமான காரியம் தானண்டா. இப்போ அல்லாஹ் என்ன செய்வானண்டா, வஇல்லம் தகுன் லஹு ஹஸனாத்துன், எடுப்பதற்கு நன்மைகள் இல்லை என்றால், உஹித மின் ஸய்யிஆத்தி ஸாஹிபிஹி, பாதிக்கப்பட்டவனுடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் எடுத்து ஃபஹுமில அலைஹி, யார் பாதிப்பு உண்டாக்கினானோ அவன் மீது அல்லாஹ் சுமத்துவான். இப்ப நிலைமை எப்படி ஆயிட்டுது? தலைகீழா மாறி போயிரும். இவர் நினைச்சிட்டு வருவார் நம்ம சொர்க்கவாதி தான். ஆனா சொர்க்கவாதி என்றதுக்கு நீ துனியாவில் அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்திருக்கணும்டா. உலகத்துல வாழும்போது செஞ்ச அத்தனை அநியாயத்துக்கும் பரிகாரம் தேடினியா? மன்னிப்பு கேட்டியா? எடுத்த கடனை திருப்பி கொடுத்தியா? அந்த மனிதர்களை பற்றி அவதூறு சொன்னதற்காகவோ பழி சுமத்தியதற்காகவோ பிராயச்சித்தம் பெற்றாயா? ஒன்றுமே இல்லாம அல்லாஹ்வை போய் சந்திச்சா உன் நன்மையெல்லாம் அங்க கொடு, அவன் தீமையெல்லாம் எடுத்து நீ சுமந்துக்க என்று அல்லாஹ் சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், வங்குரோத்து நிலையை அடைஞ்சவன் உங்களுக்கு தெரியுமா? லொஸ்டானவன் உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு அலம், நீங்க அல்லாஹ்வும் ரசூலும் தான் அறிஞ்சவங்க. உலகத்துல நாம யார லொஸ்டானவங்கமோ, பங்கரோட்டு யாரு? யார் ரசூலல்லாஹ், யாரிடத்துல காசு பணம் இல்லையோ அவன் தானே லொஸ்டானவன். அப்போ அவன் அல்ல. உலகத்துல இருக்கிற லொஸ்ட் எல்லாம் ஒரு லொஸ்ட் இல்ல. இங்க காசு பணம் இல்லாட்டி ஒரு பிரச்சனையுமே இல்லை. மறுமையில லொஸ்டானவன் யார் தெரியுமா? இந்த மனிதன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நன்மையோடு வருவான், மலைமலையாக தொழுகையோடு வருவான், மலைமலையான நோன்புகளோடு தான தர்மங்களோடு ஜக்காத்தோடு ஹஜ்ஜோடு வருவான். அவனுக்கு எதிராக ஒரு மனிதன் வழக்கு தொடுப்பான். அவனுடைய நன்மைகள் அத்தனையும் பிடுங்கி எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும். அந்த பாதிக்கப்பட்டவனுடைய தீமைகள் பாவங்கள் அத்தனையும் எடுத்து இவனுடைய தலையில் சுமத்தப்படும். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியானை இழுத்து கொண்டு சென்று முகங்குப்புற நரகத்திலே எரியுங்கள் என்பான். அவன் தான் லொஸ்டானவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நிலைமை மறுமையில நிச்சயமாக வரும் என்றால் இந்த உலகத்திலே நாம் செய்கிற இந்த அமல்களுக்கு எந்த ஃபாய்தாக்களும் இல்லைன்னா நாம் நம்மை மயில் பரிசீலனை செய்ய வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, உலகத்தில் வாழ்ற நேரம் நாவுக்கு இனிக்குதுன்னு அடுத்தவங்களை பத்தி பேசுறோமா இல்லையா? நாவுக்கு நல்ல ருசியா இருக்குண்டு அடுத்தவங்க இறைச்ச தின்றது, அவங்க அப்படியாமே இப்படியாமே உங்களுக்கு தெரியுமா? நாங்க கேள்விப்பட்ட நெசமா தான், உண்மைதான், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு இல்லாத பொல்லாத கேள்விப்படுறதை எல்லாம் கைகால் வைத்து, காது வைத்து, மூக்கு வைத்து, வாய் வைத்து, உடல் உறுப்புகள் எல்லாம் வைத்து அப்படியே நிஜமா ஒரு கிரியேட்டிங் பண்ணி அது ஒருத்தர் வழியாக இன்னும் அப்படியே மக்கள் மத்தியிலே பறந்து செல்லுகிற செய்திகளை எல்லாம் நாம பார்ப்போம். மான மரியாதையோட இல்லையா விளையாடுறோம்? அடுத்தவனுடைய மானம் கஅபாவுக்கு புனிதமானது இல்லையா? அந்த துல்ஹஜ் மாசத்துக்கு புனிதமானது இல்லையா? அந்த நாள் அரஃபாவுடைய நாளுடைய புனிதத்தை போன்றது இல்லையா? அப்படி நாம பார்க்க வேண்டிய மான மரியாதைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு செல்போன்ல வாட்ஸ்அப்ல போட்டா போதும், பேஸ்புக்ல போட்டா போதும், அது உலகம் முழுக்க பறந்து போய் ஒரு செகண்ட்ல முழு மனிதர்களுமே அந்த மனிதனை பற்றி தப்பாக நினைக்கிற ஒரு நிலைமை வரும். அதுக்கெல்லாம் கணக்கு தீர்ப்பானா இல்லையா? கணக்கு தீர்க்கிற நீதியாளன் இதுல இருந்து தப்பிரேலுமா? நம்முடைய விரல்கள் சாட்சி சொல்லாதா? நம்முடைய கண்கள் சாட்சி சொல்ல மாட்டாதா?
நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லாதா என்பதை கவனத்தில் கொண்டு இந்த நிலையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால், இந்த அதாவது சொர்க்கவாசிகள் நரகவாசிகளோட நிலை குறித்து பேசுவாங்களாம். பேசும்போது சொர்க்கவாசிகள்ல கடைசியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர் யார் அப்படிங்கிறதையும், நரகவாசிகள்ல கடைசியாக நரகத்தில் இருந்து வெளியேறக்கூடிய ஆள் யாருங்கிறதையும் எனக்கு தெரியும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொர்க்கவாசிகள்ல யார் கடைசியாக சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்தில் இருந்து யார் கடைசியாக நரகத்தில் இருந்து வெளியாகுவாங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு மறுமை நாள்ல ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவாராம், ஒரு ஆள் கொண்டு வரப்படுவார் மறுமையுடைய நாளில். அப்ப அவர் செஞ்ச சின்ன பாவங்கள் எல்லாம் அவருக்கு எடுத்து காட்டப்படும். சிறிய பாவங்களை எல்லாம் அந்த மனிதருக்கு எடுத்து காட்டப்படும். எடுத்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இவர் செஞ்ச பெரிய பாவங்களை காட்டாதீங்க, அதையெல்லாம் அழிச்சிருங்க, சின்ன தவறுகளை காட்டுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். சொல்லும் போது அவர் செய்த அத்தனை சிறிய பாவங்களும் எடுத்து காட்டப்பட்டு அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் கேட்பான், நீ இந்த நாள்ல இந்த டைம்ல இதை செஞ்சாயா? ஆமாயா அல்லாஹ். இந்த நாள்ல இதை செஞ்சியா? ஆமாயா அல்லாஹ் என்று ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்டு அந்த அடியான் ஒத்துக்கொள்ளும் போது அந்த அடியான் நினைப்பானாம், இன்னைக்கு சரி, நாம இன்னையோட நம்மளோட பாடு முடிஞ்சு அப்படின்னு நினைப்பான். எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கொண்டாச்சு, இப்ப இதோட நம்மட சோழி முடிய போகுது என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா என்ன செய்வான்னு கேட்டா, அவரால் எதையுமே மறுக்க முடியாது, எல்லாவற்றையும் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த உடனே அப்ப தான் செய்த அந்த பெரும் பாவங்கள் எல்லாம் இன்னும் நமக்கு எடுத்து காட்டப்படலையே என்று அந்த மனிதன் நினைத்து பயந்து கொண்டிருப்பான். அப்ப அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு சொல்லுவான், நீ செய்த ஒவ்வொரு சின்ன தவறுகளுக்கும் ஈடாக ஒரு நன்மை உனக்கு இருக்குது என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அந்த அடியான் என்ன செய்வான்டா, அல்லாவே நம்மட பாவத்தை நன்மையா மாத்திட்டானேன்னு நினைச்சு சந்தோஷப்படாம இவன் கேட்பான் பாருங்க, இவன் அதிக பிரசங்கித்தனத்தை. இவன் அல்லாஹ் சொல்றான், டேய் நீ செஞ்சதெல்லாம் பாவம் தானே? ஆமா யா அல்லாஹ். ஒத்துக்கிட்டேன் யா அல்லாஹ் அப்படின்ட்டு இப்ப என்ன நினைப்பானண்டா, சின்னதெல்லாம் போச்சு, இப்ப நம்ம செஞ்ச பெருசை எடுத்து காட்டினா என்ன நிலைமை இப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான், பயந்து போய் இருப்பான். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், அந்த பல பெருசெல்லாம் அழிச்சிட்டானா இல்லையா? அழிச்ச பிறகு அல்லாஹ் சொல்லுவான், நீ செய்த இந்த சின்ன தவறுகளுக்கெல்லாம் ஒரு நன்மை இருக்குது என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்ப இந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், இதை விட பெரும் பாவம் எல்லாம் செஞ்சிருக்கேனே யா அல்லாஹ்பா, இதெல்லாம் விட பெரிய பாவம் எல்லாம் செஞ்சிருக்கேனே யா அல்லாஹ் அப்படின்ற உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அடியானுடைய நிலையை பார்த்தீங்களா? அல்லாஹ்வே மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன்டாண்டா அவனே வழிய போய் அல்லாஹ்க்கு மூக்க கொடுக்குறான், பார்த்தீங்களா, வாயை கொடுக்குறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறாங்க. இப்படி அந்த அடியானை அல்லாஹ் விசாரித்து அவன் குற்றங்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது முஸ்லிம்ல 314வது செய்தியாக பார்க்கிறோம். அடுத்தது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு அடியானை மறுமையிலே கொண்டு வருவான். கொண்டு வந்து அந்த அடியானுக்கு இந்த உலகத்தில் செய்த அருள்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவான். உனக்கு செல்வத்தை தந்தேனே, ஆம் யா அல்லாஹ். மனைவி மக்களை தந்தேனே, ஆமா யா அல்லாஹ். ஆரோக்கியத்தை கொடுத்தனே, ஆமா யா அல்லாஹ். அதிகாரத்தை தந்தனே, ஆமாம் யா அல்லாஹ். இதெல்லாம் வச்சுட்டு நீ எனக்கு நன்றி உள்ளவனா வாழ்ந்தியாடா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கேட்கும்போது அந்த மனிதன் சொல்லுவான், இல்லையா அல்லாஹ், இதெல்லாம் நான் அனுபவிச்சேன், ஆனா நன்றி உள்ளவனா வாழல. நீ என்னை இந்த நாளில் சந்திப்பேன் என்று நம்பி இருந்தாயா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இல்லையா அல்லாஹ், நான் உண்மையிலே நினைச்சு கூட பார்க்கல அப்படிமா.
திரும்ப அந்த மனிதனுக்கு பிறகு இன்னொரு மனிதன் இதே மாதிரி விசாரிக்கப்படுவான். அவனும் நம்பலம்பான். இன்னொரு மனிதன் அல்லாஹ் கொண்டாருவான். அவனை கொண்டாந்து இந்த கொடுத்ததை எல்லாம் காட்டி காட்டி அல்லாஹ் கேட்பான், இதெல்லாம் தந்தனே, நீ என்னை இந்த நாளில் சந்திப்பதாக நினைத்திருந்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். அதுக்கு அந்த அடியான் சொல்லுவான், ஆம் யா அல்லாஹ், நிச்சயமாக நான் இந்த நாளில் உன்னை சந்திப்பேன் என்று எனக்கு தெரியும். உன்னை சந்திப்பேன் எனக்கு தெரியும் யா அல்லாஹ். நான் உனக்காக இப்படி தொழுதிருக்கிறேன், அப்படி தொழுதிருக்கிறேன், இந்த மாதிரி நோன்பு பிடிச்சிருக்கிறேன், தான தர்மம் கொடுத்திருக்கிறேன் யா அல்லாஹ் என்று இவன் பில்டப்புக்கு மேல பில்டப் அடிச்சு என்ன பண்ணுவான்டா, எல்லா நல்ல காரியங்களையும் உனக்காக செஞ்சிருக்கிறேன் இந்த துனியாவில் என்பானா. அல்லாஹு தஆலா அந்த அடியானிடத்திலே சொல்லுவான், நீ இங்கேயே நில் என்று அல்லாஹ் சொல்லுவான். மக்கானக், இங்கேயே நில் உன்னுடைய இடத்தில் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இப்போது அடியானே, உனக்கெதிராக நான் நம்முடைய சாட்சியை கொண்டு வரப்போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவார். விசாரிச்சிட்டான். விசாரிக்கும் போது அந்த அடியான் செஞ்ச நன்மைகளை எல்லாம் சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, ஆமா நீ இங்கே நில்லு அப்படின்ட்டு இப்ப உனக்கு எதிராக நான் சாட்சியை கொண்டு வர போறேன்டா அப்படிம்பா அல்லாஹ். இப்ப சாட்சி இவன் இந்த மனுஷன் நினைப்பானா, நமக்கு எதிராக யாரா சாட்சி சொல்ல போறான், நமக்கு எதிராக இப்ப யாரு சாட்சி சொல்ல வர போறான் என்று இந்த அடியான் யோசித்துக் கொண்டே இருப்பானாம். இவன் நினைச்சிருப்பான், யாரையாவது அல்லாஹ் கூட்டிட்டு வர போறான், எவனையாவது கொண்டாந்து வச்சு கேட்க போறானா இருக்கும் இந்த அடியான் யோசிப்பானாம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா சகோதரர்களே, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வாய்க்கு முத்திரையிடுவானாம். வாய்க்கு அல்லாஹு தஆலா முத்திரையிடுவான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப வாய்க்கு முத்திரையிட்ட பிறகு அல்லாஹ் சொல்லுவான், அவனுடைய தொடை, அவனுடைய சதை, அவனுடைய உடம்பில் இருக்கின்ற எலும்புகள் எல்லாவற்றையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இப்ப பேசுங்க அல்லாஹ். இப்ப எப்படி இருக்கும்? இப்ப இவன் நினைச்சு கொண்டது என்ன, இவன் நினைச்சுக்கிட்டான் வேற எங்க இருந்தோ சாட்சி வரப்போகுது அப்படின்னு. ஆனா இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் எதை சாட்சியாக்குகிறான் என்றால், அவனுடைய தொடைகள் பேசும், அவனுடைய சதைகள் பேசும், அவனுடைய எலும்புகள் பேசும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னால் அவன் செய்த எல்லா விவகாரங்களையும் அவனுடைய எலும்பும் சதையும் தொடையும் அல்லாஹ்விடத்திலே ஒன்றொன்றாக சொல்லுமாம். சொன்ன அந்த அடியானால இப்ப மறுக்கேலுமா? அவன் உடம்புல இருக்கிறதே பேசுதே, அவனுக்கு எதிராகவே பேசுதே, அவன் செய்த ஒவ்வொன்றை குறித்தும் பேசுகிறதே என்றால் அந்த அடியான் அத்தனையும் சொல்லப்பட்ட பிறகு அல்லாஹ் அவன் வாய்க்கு ஏன் தெரியுமா முத்திரையிட்டான்? யா அல்லாஹ், நான் அதுக்காக பண்ணல யா அல்லாஹ், இதுக்காக பண்ணல யா அல்லாஹ், இப்படித்தான் யா அல்லாஹ் நான் நினைச்சிட்டு பண்ணினேன்னு சாக்கு போக்கு சொல்லுவானா இல்லையா? அந்த சாக்கு போக்குக்கே இடம் கிடையாதுராண்டு அல்லாஹ் அவன் வாய்க்கு சீல அடிச்சிட்டு தான் இந்த விசாரணை பண்ணுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த மனிதன் யார் தெரியுமா? இவன்தான் நயவஞ்சகன் என்றாங்க ரசூலுல்லாஹ். முனாஃபிக்கு, நடிச்சவன், இரட்டை வேடம் போட்டவன், நல்லவன் மாதிரி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பண்ணினவன். ஆனா அவன் செஞ்சது போலித்தனம்ங்கிறத அல்லாஹ் மறுமையில நிரூபிச்சிருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது முஸ்லிம்ல 5678வது செய்தியில பார்க்கலாம். எனவே தான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நமக்கு எதிராக நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும், நமக்கு எதிராக ஒவ்வொரு விஷயங்களும் சாட்சியாக வருகின்ற அந்த நாளில் அல்லாஹ் நமக்கு அநியாயம் செய்யாத வகையிலே, நாம் ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே, அடியார்கள் ஒத்துக்கொண்டு தண்டனை இது எனக்கு தகுதிதான் என்று சொல்லி அது வழங்கப்பட்ட தீர்ப்பு நியாயம்தான் என்று சொல்லுகிற வகையிலே அல்லாஹ் நிச்சயமாக அது குறித்து விசாரிப்பான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா அடியார்களிடத்தில் கேட்கின்ற முதலாவது கேள்வி என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் முதலாவது அடியார்களிடத்தில் கேட்கின்ற முதல் கேள்வி, இன்ன அவ்வலமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்துஹு. ஒரு அடியானுடைய அமல்களில் எல்லாம் அடியானிடத்தில் முதலில் அல்லாஹ் கேட்பது அவனுடைய தொழுகை குறித்து தான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஃபர்ஸ்ட் கேள்வி மறுமையில முதலாவது கேள்வி, தொழுதியாடா? முஸ்லீமுண்ட அடையாளம் என்ன? தொப்பி அடையாளம் அல்ல, சூரத் அடையாளம் இல்லை,
ஒரு காஃபிருக்கும் இணை வைக்கிறவனுக்கும் முஸ்லீமுக்கும் இடையில் உள்ள பிரிகோடு அடையாளம் தொழுகை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழக்கூடியவன் தான் முஸ்லீமாக இருக்க முடியும். அப்படி இஹ்லாஸான முறையில் அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை நீ நிறைவேற்றினியா? 5 வக்துக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று இந்த உலகத்தில் நீ பதில் கொடுத்தாயா? ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் 5 நேர கடமைகளை, தொழுகைகளை குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கடமையாக்கி இருக்கிறான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை மூமின்களுக்கு தொழுகை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா அமல்களிலும் இந்த உலகத்திலே மிகச் சிறந்த அமல் எது யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, அஃதலுல் அமாலி எது யா ரசூலல்லாஹ், அமல்களில் மிகச் சிறந்தது என்னும் போது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்தின் நிலைமை என்ன? இஷாவுக்கு இல்லை, ஃபஜ்ருக்கு இல்லை, அஸருக்கு இல்லை, கிடைத்தால் தொழுகிற சமுதாயம், விட்டு விட்டு தொழுகிற சமுதாயம், ஒரு வெள்ளிக்கிழமை ஆஜராகிற சமுதாயம், ஒரு தொழுகையுமே இல்லாமல் 2 பெருநாளுக்கு வந்து முகம் காட்டி விட்டு செல்லுகிற சமுதாயம், பேரை கேட்டால் லிஸ்டில் இவன் முஸ்லிம். சகோதரர்களே, இப்படியான மனிதர்களிடத்திலே அல்லாஹ் முதலாக மறுமையுடைய நாளில் தொழுதாயாடான்னு கேட்டு அந்த அடியானுக்கு அதில் பதில் இல்லை என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவனுடைய வாழ்க்கையுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. எத்தனை தாய்மார்களிடம் தொழுகை இருக்கிறது? எத்தனை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டிலே தொழுகையை பழக்கினார்கள்? தான் தொழுது தன்னுடைய குடும்பத்தை தொழ வைத்து இந்த குடும்பத்தின் சூழலை அல்லாஹ் விரும்புகிற சூழலாக மாற்றிய பெண்கள் எத்தனை பேர்? தான் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கட்டளையிட்டு தன் பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் தொழுகைக்கு ஏவி அவர்களை தொழுகிற சமுதாயமாக எத்தனை கணவன்மார்கள் குடும்பங்களை உருவாக்கினாங்க? யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளைக்கு துனியாவை தேடுறதே சோழி. வெள்ளனே போனா நைட்டுக்கு வருவாரு, பொண்டாட்டி தொழுதாளா இல்லையா அதெல்லாம் அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது. சோறு கறி ஆக்கி போட்டியாடி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிற ஒரு சாப்பாடு சமைச்சு வச்ச தெரியாதா என்பது முதல் கேள்வி. அப்ப இப்படி இருக்கிற கணவன்மார்கள் எப்படி அந்த குடும்பத்தை சொர்க்கம் கூட்டிட்டு போவாங்க? உன்னிடத்தில் கேட்கப்படுகிற அதே கேள்விதானே உன் மனைவியிடத்திலும் கேட்கப்படும், உன் குழந்தையிடத்திலும் கேட்கப்படும், உன்னுடைய குடும்பத்திலும் கேட்கப்படும். நீங்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் எரிகிற நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, என்னை, என்னுடைய மனைவியை, என் குழந்தைகளை ஒருவராக தூக்கி எரிகொல்லியாக நரகத்தில் போட்டா என்ன நிலைமை? பாதுகாத்துக்கடா உன்னைய, உன் குடும்பத்தை பாதுகாத்துக்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப தொழுகை என்பது சகோதரர்களே, அதுதான் திறவுகோல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொர்க்கத்தின் வாசலின் சாவியே தொழுகைதான்டாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கத்தின் வாசலை நீங்கள் திறக்க வேண்டுமாக இருந்தால் துனியாவில் உங்களுடைய தொழுகை சீர்பெற்றிருக்க வேண்டும். அதை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அந்த தொழுகை மட்டும் சீராக இருந்தால் அவன் நிச்சயம் வெற்றி பெறுவான். அவன் அதிலே மோசடி செய்து விட்டான் என்றால் நிச்சயமாக அந்த மனிதன் நஷ்டப்பட்டு அந்த மனிதன் மறுமையிலே கை செய்தப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொழுகை பரிசீலனை செய்யப்பட வேண்டும். முஸ்லீமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் பொடுபோக்குத்தனமாக அசட்டைத்தனமாக விட்டு விட்டு கிடைக்கிற பொழுதெல்லாம் தொழுகிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் கேடு என்று சொன்னால் அவரை தொழுதா கேடா? நன்மைதானே கொடுக்கணும். ஏன் தொழுகையாளிகளுக்கு கேடு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் அவர்கள் அலட்சியவாதிகள், பொடுபோக்குத்தனமானவர்கள், கவனஈனமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களை குறித்து மறுமையில் சொர்க்கத்திலே இருந்து சில அடியார்கள் கேட்பார்களாம். யதஸாலூன அனில் முஜ்ரிமீன், முஜ்ரிமீன் என்று சொல்லுகிற அந்த பாவிகளை நரகத்தில் கண்டு கேட்பார்கள். மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு ஏன் வந்தீங்க? அட எங்களோட தானடா இருந்தீங்க, பள்ளிவாசலுக்கு வந்தீங்க, அழகா பேசினீங்க, தொப்பி போட்டுட்டு இருப்பீங்க, சமுதாயத்தில் முஸ்லீம் இருந்தீங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு?
ஏன் இந்த நரகத்திற்கு வந்தீர்கள்? மா சலக்கக்கும் ஃபீ சகர் என்று சொல்லும் பொழுது காலு, அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், லம் நக்கு மினல் முஸல்லீன், தொழலையே வாப்பா, நாங்க தொழுகையாளிகளா இருக்கலையே, வலம் நக்கு நுதைமுல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையே, வகுன்னா நகூலு மஅல் ஹாயிலின், உலகத்துல துனியாவுல நாசமா போய் கிடந்த எல்லாரோடையும் சேர்ந்து நாங்களும் நாசமா போயிட்டோமே. அப்ப நேர காலத்தை பாழாக்கி, ஆரோக்கியத்தை பாழாக்கி, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பாழாக்கி இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுமையை சந்திக்கிற பொழுது அல்லாஹ் முதலில் கேட்கிற கேள்விக்கு இந்த அடியார்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அந்த நாளில் பதில் சொல்லாமல் எந்த அடியாருடைய பாதமும் நகர மாட்டாது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அதை நாங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். இது திருமிதியில 413வது செய்தியில பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மறுமையுடைய விசாரணை குறித்து இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற காலங்களிலே தொடர்ச்சியாக அது குறித்து பார்க்க முடியுமானால் பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து, மறுமை என்ற ஒன்று இருக்கிறது, அந்த மறுமையில் நமக்கென்று விசாரணை இருக்கிறது, அந்த விசாரணையில் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்டால் நிச்சயம் நாம் தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்பதை அஞ்சி அதற்கு ஏற்றாற்போல இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து மறுமையில் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லுகிற 70,000 அல்லது 7 லட்சம் வந்த மக்களோடு அல்லாஹ் நம்மையும் ஒரு மனிதராக சேர்த்து அனுப்புகிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.